அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் உன் நடுவிலிருந்து அகற்றி. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். இது என்ன அர்த்தம்? நாம் ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் பொழுது, நாம் ஆண்டவரிடத்தில் சேரும் பொழுது அவர் சொல்லுகிறார், மகனே மகளே, இதோ நான் உன் அருகிலே தான் இருக்கிறேன். மகனே மகளே, நான் அருகில் இருப்பது மட்டுமல்ல, நான் உனக்கு ஆறுதலாக இருக்கிறேன், நான் உனக்கு சமாதானமாக இருக்கிறேன், உனக்கு பதில் கொடுக்க காத்திருக்கிறேன், உன்னை தூக்கி எடுக்க நான் காத்திருக்கிறேன், உன்னை ஆதரிக்க காத்திருக்கிறேன். இதோ நான் உன் அருகிலே இருக்கிறேன், நீ கூப்பிடும் பொழுது நான் உனக்கு பதில் கொடுப்பேன். அதாங்க அர்த்தம் அதுக்கு. நான் உன் அருகிலே இருக்கிறேன். இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நான் உன் அருகிலே தான் இருக்கிறேன். உனக்கு இந்த மாதம் ஆதரவு கொடுக்கும்படி, உன் ஜெபம் கேட்கப்படும்படி, உனக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி, உன்னை ஆதரிக்கும்படி, பொருளாதாரத்தில் எல்லா நிலைகளும் உன்னை ஆதரிக்கும்படி நான் உன் அருகிலே இருக்கிறேன், நீ பயப்படாதே. மட்டுமல்ல, நீங்கள் எதை இடத்துல கேட்க போறீங்க அதை நான் கொடுப்பதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று பரலோகத்தின் தேவன் சொல்லுவாரானால், இது போல பாக்கியம் நமக்கு வேற என்னங்க வேணும்? ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவரிடத்தில் நெருங்குவதற்கு தயங்காதிருங்கள். கிருபாசனத்தை கிட்டி சேருவதற்கு தயங்காதிருங்கள். இது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும், எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருக்கட்டுங்க, நீங்கள் ஊக்கமா கருத்தா ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு சேலஞ்சா எடுத்து, எவ்வளவு பெரிய பிரச்சனையா கேட்டுங்க, இந்த வார்த்தை விசுவாசிங்க. ஏசாயா 58:9 நீங்க விசுவாசித்து, என் அருகிலே இருக்கிறேன்னு சொல்லிருக்கீங்களே சுவாமி, இத்தனை பெரிய தேவையோடு இந்த மாதத்தை நான் துவங்கி இருக்கிறேன், நீர் என்னை ஆதரித்து நடத்தும் அப்படின்னு ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சேலஞ்சாக சொல்லுகிறேன், உங்களுக்கு உடனே பதில் கொடுக்கிறாரா இல்லையா பாருங்க. நிச்சயமாய் பதில் கொடுப்பார். நம்ம ஆண்டவரை போல ஆதரிக்கிற தெய்வம் உலகத்தில் ஒருவரும் கிடையாதுங்க. ஆகவே தேவனிடத்தில் சேருவதற்கு தயங்காதிருங்கள். எத்தனையோ மனுஷத்தில் இத்தனை மாசம் நெருங்கி பார்த்துட்டோம், ஒன்னும் நடக்கல. இந்த மனிதத்து உதவி வராதா, இவர் செய்ய மாட்டார்களா என்று மனுஷனை தேடி ஒன்றுமில்லாமல் அல்லது கொஞ்சம் கிடைக்காமல் கூட இருக்கலாம். கர்த்தர் சொல்றார், தேவனிடத்தில் சேருங்க, இந்த மாதத்திலே அவனிடத்திலே சேருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.